நவராத்திரியோட கடைசி நாள சித்திதாத்திரிய வழிபட்டு முடிக்கிறோம். இவங்களுக்கு இளஞ்சிவப்பு நிறத்தால ஆடைகள் உடுத்தி தாளம் பூவால பூஜை செய்யணும். எல்லால செய்யப்பட்ட உணவுகளை பிரசாதமா வழங்கணும். சித்திகள் அனைத்தையும் கொடுக்கிற இவங்களை தான் சித்திதார்த்தி அப்படின்னு நம்ம வழிபடுறோம். இந்த 9 நாளும் நம்ம கரெக்டா பூஜை செய்து வழிபடுறதுனால நமக்கு அத்தனை சித்திகளையும் இவங்க அருள் புரிவாங்க. இதுவரைக்கும் மகிஷாசுர வர்தினியா எல்லாருக்கும் அருள் புரிஞ்சதை பார்த்தோம். இப்போ சுரதா அப்படின்ற ஒரு அரசர் போர் செய்யவே பிடிக்காது. ஆனா எதிரிகள் கிட்ட இருந்து போரே செய்யாம தன்னோட நாட்டை காப்பாத்தணுமே அப்படின்றதுக்காக கடவுள் கிட்ட வழிபடுறாரு. தன்னோட குரு கிட்ட போயும் இந்த விஷயத்த சொல்றாரு. குரு சொல்றாரு, 9 நாட்கள் நீ அத்தனை தேவிகளையும் ஐம்பூதங்களால செய்யப்பட்ட கொலுக்களா மாத்தி அவங்களை நீ 9 நாள் சரியா வழிபட்டுட்டு வந்தா நீ போரே செய்ய வேண்டாம், உனக்காக அவ போர் செய்வா, அத்தனை சக்திகளும் சித்திகளும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி சுரதான்ற அரசரும் 9 தேவிகளையும் 9 நாட்கள் கொலுவா மாத்தி கொலுல வச்சு வழிபட்டுட்டு வர போர் நடந்த இடமே தெரியாம போரே இல்லாம அவருடைய மக்களும் அவரும் செல்வ செழிப்பா வாழ்ந்தாங்க. இததான் நம்ம வருஷ காலமும் நமக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்றதுக்காக கொலு வச்சு கும்பிடுறோம். உங்க எல்லாருக்கும் சரிகமா டைஸ் டிவி ஷோஸ் தமிழ் சார்பாக நவராத்திரி நல்வாழ்த்துக்கள்.